கடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மனோஜ் அதுக்கப்புறம் அவங்க கட்டிக்க போகிற பொண்ணு முத்து மீனா எல்லாருமே சேர்ந்து ரவிஸ்ருதி ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஹோட்டலை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை விட பெரிய பெரிய ஹோட்டல்லாம் அங்கே லண்டனில் இருக்குது, உனக்கு அது ஒன்றும் தெரியலையா, இதெல்லாம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்வார். எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்லான்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, இல்லை நீங்கள் 2 பேருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல் டிஷ் எல்லாத்தையுமே கொண்டு வச்சுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது ரவி உங்கள் கைப்பக்குவம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கப்புறமா உனக்கு எப்படி டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து எல்லோரும் முன்னாடியுமே கேட்டு வர அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப ட்ரக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கெலாம் கோவம் வரும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லும், இந்த ட்ரக் வேறு அது வேறு, அது ரொம்ப மோசமானது, அதுலேருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் சிந்தாமணி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இப்படி நம்ம பொண்ணு வந்து அந்த சத்யா கூட சுற்றிட்டு இருக்கான், அவங்க குடும்பம் எதுவுமே சரிப்பட்டு வராது, அவங்க வீடெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், உங்கள் ரூம் அளவுங்க கூட அவங்க வீடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்வார், இது நம்ம பொண்ணோட லைஃபு, இதையாவது நீ சொன்னியே, பழசெல்லாம் நம்ம மறந்துடுவோம், நம்ம பொண்ணுக்காக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை வந்து நல்ல செட்டிலான மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த பையனை இப்போவுமே நான் டிஸ்மிஸ் பண்ணிடவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அந்த லவ் விஷயம் வந்து எது நமக்கு தெரியும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம பொண்ணை எப்படியாவது ஃபாரினுக்கு அமுச்சு விட்ருங்க, அதுக்கப்புறம் இங்கே நடக்கதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்து வந்து எதையோ யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ மீனா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அந்த பொண்ணு என்னமோ மனோஜை வந்து கல்யாணம் பண்ணுமோ எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து எல்லோரும் முன்னாடி அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டோன்னு அந்த பொண்ணு முகமே மாறி போச்சு, ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்யா கதைக்கும் வருவாங்க, இப்படி அந்த பொண்ணை போய் லவ் பண்ண சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து வாக்குறுதியாக சொல்லிக்கிட்டு இருப்பார். ரோஹிணி வந்து அவங்க பார்லரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மனோஜுக்கு பார்த்துருக்க பொண்ணு வரும். அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறமா ஃபோனில் வந்து காட்டுவாங்க, இப்போ டைம் இவ்வளோ, இன்னும் 1 ஹவரில் உங்களுக்கு எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து மனோஜை பார்த்ததுக்கப்புறமா இது யாருன்னு சொல்லி கேட்கும்போது, இது என்னோடய ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ரோஹிணி. அப்போ இவருக்கு தான் என்னை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி வந்து அழுதுகிட்டே வெளியே ஓடிடுவாங்க. இந்த பொண்ணு வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.